ஹலோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபியை இந்தியா பயங்கரமாக துவங்கியிருக்காங்க. எதிர்பார்த்தது வழியிலேயே துவங்கியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு 4 டவுன் ஸ்லைட் ஒரு ஹிக்கப்போ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு நிலவரம். ஒருவேளை கேஎல் ராகுலோட கேட்ச் ஜாக்கர் அலி பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? 2-3 விஷயங்கள் எனக்கு இந்த விக்கெட்லேருந்து இந்த இந்த பர்டிகுலர் கேம்லேருந்து எடுப்படுது. ஒன்று வந்து இப்போ பாகிஸ்தானோட அடுத்த கேம் எதிர்கொள்ள போகிறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா பேசலாம். பட் ஸ்டில் துபாயில் விக்கெட் எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஹேர் கட் கொடுத்து மொட்டை அடிச்சு வச்சிருக்காங்க. விக்கெட்டில் எதுலேயுமே முடி இல்லை. நம்ம தலையில் முடி இல்லாத மாதிரி விக்கெட்டில் கிராஸே இல்லை. இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். விக்கெட்டில் இருக்கிற அந்த மொத்த ஸ்கொயருமே வெள்ளையாக தெரியுது. ஏன்டா வெள்ளையாக தெரியுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். கிராஸ் வந்து பச்சை கலரில் இருக்கும். அந்த பச்சை கலர் கிராஸ் வெளியில் மொத்தமாக சர்ஃபேஸ்லேருந்து வெள்ளை போக போக ரோலிங் அடித்து ILT20 விளாட்னதில் விக்கெட் ஒரு மாதிரி பேர் ஆகிடும். பேர் ஆயிடுச்சுன்னா கருப்பு கருப்பாக அடியில் இருக்கிற கிளே வெளியே வரும். சர்ஃபேஸ் மொட்டையாக தெரியும். அதை அவாய்ட் பண்ணி அதில் பட்டுச்சுன்னா பால் ரப்புன்னு திரும்பும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிரவுண்ட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, காஞ்சி போன புல், அதனால தான் அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு தெரியுது டிவியில். அந்த காஞ்சி போன புல்லை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ரெட் அவுட் பண்ணால் காஞ்சி போன புல் அப்படியே சும்மா தூவுனீங்கன்னா ரோல் அடித்தாலோ காற்று அடித்தாலோ பறந்துடும்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க, அடியில் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒட்ட வச்சு காய விடுவாங்க. அப்புறமா ஒட்ட வச்சு காய விட்டோடனே அது நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா மேலே ரோல் அடிப்பாங்க. விக்கெட்ல உக்காந்துரும், பறக்காது. இதன் காரணத்தினால ஃபர்ஸ்ட் போலிங் இந்தியா போடும்போது விக்கெட்ல பாத்தீங்கன்னா உக்காந்து வரும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் விக்கெட்ல. கட் கிராஸ் வந்து ட்ரையா இருந்தாலே, அடியில ஈரப்பதம் கம்மியா இருந்தாலே கொஞ்சம் நின்று வரும். அதே கட் கிராஸுக்கு அடியில தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பைக்ஸே போட்டிங்கனாலும் ஒரே மாதிரி அளவு தான் ஒட்டும். கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்டாக ஒட்டி திரும்பிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போது. ஒருவேளை பங்களாதேஷ் டாஸை வின் பண்ணி எல்லாரும் சொல்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு போலிங் போட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை இந்தியா 230, 240க்கு சுற்றி இருந்தாங்கன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு சான்ஸா அப்படிங்கிறதுல ஆன்சர் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு எக்ஸ்பர்ட் வருவார். இது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து எல்லா டீம்ஸுமே உறுதியாக வரணும். நியூசிலாந்து எதிர்கொள்ள போகிறோம், பாகிஸ்தான் எதிர்கொள்ள போகிறோம். அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு. இந்தியா பங்களாதேஷோட எப்படி பண்ணாங்க, சுப்மன் கில் ஸ்குவாட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒருத்தர் நம்மளை ஷோவை ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாப்பா தம்பி, எப்படி பாருங்க, சுப்மன் கில்லை சேர்த்துக்கலாமாப்பா வேணாமாப்பா? அவன் நயீத் ராணா நேத்து ஷாண்டோ வந்து சொல்லிட்டாரு, அவர் கண்டிப்பா அவர் தான் ஆடுவாரு. நீங்க அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. டேய், என்னடா சம்மந்தமே இல்லாம சொல்ற? நான் என்னடா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட நடத்துறேன்? நான் BCCI இந்தியாவுக்கு தானடா பேசுறேன். தன்ஜீம் ஹசன் ஆடுவான்னு சொன்னேன். நீ நாஹித் ராணா தான் ஆடுவாரு. ஷாண்டோவே வந்து டேய், நான் சொல்லல நாஹித் ராணா ஆட போறாங்கன்னு. நாஹித் ராணாவை ஆட போறாங்கிற மாதிரி ஷாண்டோ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருந்தான். நான் அதை வச்சு தான் சொன்னேன் ஒழிய, அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்மன் கில்லையும் நாஹித் ராணாவையும் முடிச்சு போடுறியே, இது கரெக்டா? நியாயமா அதெல்லாம்? நான் ஒரு தடவை சொன்னப்புறம் இதுக்கு மேல பதில் பேசக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல. இட்ஸ் ஓகே, சுப்மான் கில்லை பத்தி பேசுங்க. இல்ல, சுப்மன் கில்லை பத்தி பேசுறேன். சுப்மன் கில்லை பத்தி சேர்க்க மாட்டேன்னு சொன்னியே. வில் யூ ஈட் யுவர் ஓன் வேர்ட்ஸ்? ஒன்ஸ் அகைன் கேக்குறேன். அதை எப்படி சொல்லணும்னா, வாடி ஏன் தமிழ் செல்வி, டேக் யூ ஷாப்பிங் த்ரூ த கிரவுண்ட், போடாதே நீ ஓவர் பிச்சு, தெரியாதா மாமங்கில்லி, தெரியாதா மாமங்கில்லி அப்படின்னு ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாருமே எப்படி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதே சுப்மான் கில்ல பிஜிடிக்கு அப்புறம் கரிச்சு கொட்டினவன் எல்லாரும் தான் வந்து இப்ப வந்து அவர் அடிச்ச உடனே எப்படி நீ அவனை டிராப் பண்ணுவ அப்படிம்பாங்க. ஃபார்ம்ல இல்லாத ஒரு சுப்மான் கில் வந்து இந்த ஒரு வெளுக்கிறாருன்னா, ஃபார்ம்ல இருந்தே யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன பண்ணிருப்பாரு? So we are not against anyone, we don't go against anyone, we say who are going to fit the bill. அதனால சுப்மான் கில் அடிக்கூடாதுடா சாமி, நான் சொன்னது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் கிடையவே கிடையாது. அந்த ஒரு 6 டவரிங் 6 அடிச்சார் பாருங்க மிட் விக்கெட்ல. அது எத்தனை பேரால அந்த மாதிரி, அதுவும் இட்ஸ் நாட் அ பேட் பால் பை எனி மீன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவர் கொஞ்சம் ஒய்டா போடுவாருன்னு தெரிஞ்சு ரூம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல இன்னொன்னு அடிச்சாரு பாருங்க. இப்போ உங்களோட எபிசோட்லயே நான் என்ன சொன்னேன், கடைசி எபிசோட்ல சுப்மான் கில் இஸ் கோயிங் டு ஸ்கோர் த மோஸ்ட் ரன்ஸ் இன் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கட் பண்ணி போட மாட்டீங்க, இப்படி கொக்கி போடுவீங்க. ஏன்டா டேய், நீ மட்டும் கண்ணாடி நினைச்சு கேமரா பார்த்து பேசலாம். அதை முதல்ல நீங்களாம் ஆடியன்ஸ்ல என்ன பண்ணுங்க, அவன் கண்ணாடி நினைச்சு கேமரா பார்த்து பேசுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் கட்டுன்னு கட்டுறானே ஒரு சப்பு கட்டு, இதையே என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ உன்னை யாருமே வந்து சுப்மன் கில்லை நீ பாராட்டலன்னு சொல்லவே இல்லை. பாராட்டல சீராட்டலாம் சொல்லலை. நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல எல்லாருமே வி ஆல் ஹேவ் அவர் ஒப்பீனியன்ஸ். நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயருக்கு பதில் இன்னொரு பிளேயர் விளையாடணும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறுமே இல்லை. அவ்வளோ நல்ல கிரெடென்ஷியல்ஸ் இருந்த ஒரு பிளேயரை ஒயிட் பால் ஃபார்மேட், ஒன் டே ஃபார்மேட்டையும் டெஸ்ட் ஃபார்மேட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி அப்படி பண்ணிட்டோமே. அதில் வந்து நான் வந்து ஒன்றை ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுவேன். நீ சொல்கிறல்ல,
நீங்க எப்போதுமே கரெக்டா செய்வீங்கன்னு எனக்கு ஒரு அல்வா குடுப்பல்ல, அது மாரி நான் உனக்கு குடுக்குறேன். நீ எப்போதுமே சரியா தான் சொல்லுவ. இந்த விஷயத்த நீ எப்படி தவறா சொன்னீங்க? எப்படி பீடா? எப்படி துண்டு தவறிச்சு படையப்பா? 3 தடவ தப்பா தவறியிருக்கு துண்டு படையப்பாக்கு. நான் 3 தடவ தப்புன்னா தானா? ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு புட் இட் ஆன் மை ஓன். முதல்ல என்ன சொன்னேன்? ஓகே வாட் எவர் இட் இஸ். வில் யங் அப்படின்னு கேட்டீங்க. வில் வாண்ட் அப்படின்னு. சச்சின் ரவீந்திரா தான் ஆடுவாருன்னு. அப்போ ஒரு தடவை பெருசா தவறிச்சு. கீழே விழுந்துச்சு. எடுத்து அப்படி தோல்ல போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த மஹமதுல்லா இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால தௌஹித் ரிதாய் உள்ள ஆடி அவர் ஆட மாட்டாருன்னு அவரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா துண்டை எடுக்க போனா ஃபேன் காத்துல கொஞ்சம் தூரம் போயிடுச்சு துண்டு. அதுக்கப்புறம் சுப்பான் கில் 100 அடிச்சார் பாருங்க. அது பறந்து ஜன்னல் வழியா என் அபார்ட்மெண்ட் வழியா வெளியே போயிடுச்சு. துண்டு இனிமே கிடைக்காது தேடினாலும். சோ ஒரு தடவை நான் தப்பா சொல்ல. 3 தடவை சொல்லிட்டேன். இந்த புது துண்டு தான் வாங்கணும் நான் இப்ப. படையப்பாக்கும் துண்டுக்கும் இனி சம்பந்தமே கிடையாது. படையப்பாவோட மூச்சு நின்னு போச்சு. இந்த படையப்ப மூச்சு நின்னு போச்சு. சரி, இந்த கேமோட கொஞ்சம் ஹைலைட்ஸ்லாம் பார்க்கலாம் மச்சி. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 1/2 வருஷம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அந்த பிளேயர பத்தி. பங்களாதேஷ் 35 ஃபார் 5. ஸ்ரீதரன் ஸ்ரீராம் கமெண்ட்ரில சொல்லியிருந்தாரு. சௌமியா சர்கார் முதல் ஓவர் ஆடுற முகமது ஷமியோட 5 விக்கெட் ஹால பத்தி பேசுறான். ஆந்தி அப் ஒரு ஷாட் சௌமியா சர்கார். ஒண்ணுமே புரியல. என்ன அப்ளிகேஷன் 35 ஃபார் 5க்கு போயிட்டாங்க. அங்கேருந்து ஜாக்கர் அலி அண்ட் தௌஹித் ஹிதாய். கொஞ்சம் நம்ம பங்களாதேஷோட ஸ்டார்ட்ட பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர பத்தி பேசலாம். ஃபேன்டாஸ்டிக் ரியர் கார்ட் ஆக்ஷன். அவுட்ஸ்டாண்டிங்கா ஆடுனாங்க ஆன் குவைட் அ டஃப் பிட்ச். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? பங்களாதேஷோட அப்ளிகேஷன் இன்னும் பெட்டரா இருந்தா குட் தே ஹேவ் ரன் இந்தியா க்ளோஸ்? இன்னும் எத்தனை தடவை இந்த சேமியா சர்க்காருக்கு நீங்க வந்து கம்பேக் கொடுக்க போறீங்க? முதல்ல அதுக்கு எனக்கு இதுல பாஷால சொல்ற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட இதை சொல்றேன். அவங்க என்ன அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு வடை ஊசி போச்சுன்னா, திருப்பி வடைய திங்கணும்னு நினைக்காதீங்கயா. உடம்புக்கு நல்லது இல்லையா அது? வடை ஊசி போச்சுன்னா தூக்கி போட்டுறீங்கயா. எத்தனை தடவையா திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவீங்க அத ஊசி போன வடைய? இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப வந்து 36 ஃபார் 5 அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். See, we both agreed that Bangladesh doesn't have the leg to really cross over India. It's not a rocket science and guessing that India is going to beat Bangladesh. But the fight Bangladesh put on. இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன சொன்னேன், டீம்ல இருந்ததுன்னா win the toss, it's going to be tough, bat first, try and put 260 on the board, give yourself a chance ன்னு அதை தைரியமா அவங்க பண்ணாங்க. I'll put my head up and tell well done Bangladesh அப்படின்னு. இவங்க எவால்வ் ஆக மாட்டேன்றாங்கன்னா திருப்பி திருப்பி அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் தம். இப்போ உங்களுக்கு பாருங்க 36 ஃபார் 5ல இருந்து இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இந்தியா போல்ட் பிரில்லியன்ட்லி. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, தட் இஸ் அன்லைக் இந்தியா. பெரியப்பா எல்லாம் எப்படின்னா முதல வாய்க்குள்ள போற மீட்டு மாதிரி அந்த கேட்ச் எல்லாம் இருக்கு. அதை அவர் பிடிச்சிருந்தாருன்னா என்ன வேணா இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டியா ஒரு ஈஸி கேட்ச் விட்டாரு. ராகுல் ஒரு டஃப் ஸ்டம்பிங் விட்டாருன்னு சொல்லுவேன் நானு. லாட் ஆஃப் லாப்சஸ். அவங்க ரொம்ப கிளியர் ஆஷா. 40 ஓவர் வரைக்கும் நான் ஸ்கோர் போர்டே நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் ஆடினே இருப்பேன்னு. அதுல இன்னொன்னு என்னன்னா, இதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இந்த ரவீந்திர ஜடேஜாவை ஆடினாங்க பாருங்க அக்ஷர் பட்டேலையும். அதுக்கப்புறம் சோ பியூட்டிஃபுல். அவங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா, அப்படியே ஸ்டெம்பை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில வந்துட்டாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே உள்ள போடணும்னு பாக்குறாங்க. அப்படியே திருகி ஒண்ணு. அதுக்கப்புறம் ஃபுல்லர் அந்த பேட்சுக்கு நீங்க போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கஸ் மேல அடிச்சிருவாங்கன்னு பெடல் ஸ்வீப் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு சொல்ற பாவம் அந்த தௌஹித் ரதாய். கரெக்டா இந்த 80 வந்த போது கம்ப்ளீட்லி இஸ் கான். கிராம்ஸ் கிம்ஸ் ஒண்ணும் பண்ண முடியல. ஒருவேளை ஒரு ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா இன்னும் 20 ரன் கூட வந்திருக்கும். பட் என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். எஸ், even though I gave you a stat that 300 plus has been scored only 4 times in the history of Dubai ODI cricket, 280 இந்த இந்தியன் டீமோட நீங்க அடிக்கலன்னா unfortunately you got no chance. But Bangladesh punched above their weights. Kudos to Bangladesh. I'm very happy for Bangladesh. குடோஸ் டு பங்களாதேஷ். தௌஹித் ஹிதாய் அண்ட் ஜாக்கர் அலி 2 பேருமே ஃபேன்டாஸ்டிக். ஆனாங்க. நீ சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. பட் இந்தியன் டீம்ல எப்பவுமே இந்தியன் கிரிக்கெட் நம்ம பார்க்கும்போது முகமது ஷமி 5 விக்கெட் ஹால் எடுத்துட்டாரு. இனிஷியலா ஒரு சௌமியா சர்காருக்கு ஒரு பால் போட்டாரு. மெஹதி ஹசன் மிராஜ் ஸ்லிப்ல கேட்ச் எடுத்தாரு. ஆல் குட். ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல, சிராஜ் இல்ல, முகமது ஷமி இன்ஜுரியிலேருந்து வராரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நீ இன்ஜுரியிலேருந்து ரீகூப்பரேட் ஆகி வந்து இந்த மாதிரி ஒரு 5 விக்கெட் ஹால். ஐ திங்க் மோர் தென் ஷமி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு வலிமையை கொடுக்கும். சரிடா பயபுள்ள வந்திருக்கான் கலக்கிட்டாண்டா அப்படிங்கிற ஒரு வலிமையை சேர்க்கும். பட் அவர் எடுத்த விக்கெட்டு ஹர்ஷித் ராணா ஹர்ஷதீப் சிங்காங்கிற ஒரு டிபேட் இருந்தது. அதை பற்றி நீ உன் கருத்தை நீ தெரிவிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி பெரும்பாலும் இந்த மாதிரி நடந்துச்சுனாலே
விக்கெட் எடுத்தவங்கள பத்தி பேசுவோம், விக்கெட் எடுக்காதவங்கள பத்தி பேச மாட்டோம். அக்ஷர் பட்டேல் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. ஆல் செட் அண்ட் டன். ஒருத்தர் ஃபேண்டாஸ்டிக்கா பவுலிங் போட்டாரு. விக்கெட்ஸ் காலம் ரிவார்ட காட்டல. எஸ்பெஷலி வென் சம்படி லைக் வருண் சக்கரவர்த்தி இஸ் சிட்டிங் ஆன் த ஹீல்ஸ். எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு வெளியில அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போதுமே பாப்புலர் ஒப்பீனியன்ஸை கட்ட கிராஸ் பண்ணிடுவோம். அப்போ யார் இருக்காங்க, இவன் விளையாடினா அவன் விக்கெட் எடுக்கல. உதாரணத்துக்கு இந்த மேட்ச் வந்து போட்டிருக்காரு, நல்லா தான் போட்டாரு. அடுத்த மேட்ச் போட்டு ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. திடீர்னு 3வது மேட்ச்ல இவன் ஆடுங்கிற ப்ரெஷர் வரும். அதெல்லாம் வரவே கூடாது. பெரும்பாலும் கமெண்ட்ரி சொல்றவங்களுமே சரி, வெளியிலேருந்து கேம் அனலைஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை சின்னதாக விட்டுருவாங்க. நாட் தட் எனக்கு அவன் வந்து பிடிச்சவன் அதெல்லாம் கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங்காக பவுலிங் போட்டான் நேற்று. த ஒன் திங், இந்த மாதிரி ஒரு 10 ஓவர் கேமில் கோட்டா வரும்போது 10 ஓவர்ஸ் தான் போடும்போது ஏர்லியாக விக்கெட்ஸ் வந்துருச்சுன்னா ஸ்பின்னருக்கு நடுவில் பிரேக் த்ரூஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அவர் கையிலேருந்து பால் சூப்பராக வந்தது. கூகுளி நல்லா போட்டார். விக்கெட்டை வரலேங்கிற ஒரு ஏக்கத்தில் விக்கெட்டை சர்ச் பண்ணும்போது, உதாரணத்துக்கு அந்த தௌஹீத் ரிதாய்க்கு ஒரு பால் போட்டார், எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6 அடிச்சு விட்டா. அதெல்லாம் வந்து விக்கெட் சர்ச்சிங் பால். அப்புறம் வந்து ஒரு என்னன்னு தெரியல, திடீர்னு ஃப்ரீ ஹிட்டில் ஒரு விக்கெட் சர்ச்சிங் பால் போட்டான். அதெல்லாம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, ஒரு கேப்டன் சைட்லேருந்தும் அதை ரெயின் இன் பண்ணி, தம்பி சூப்பராக போடுற, பால் கையிலேருந்து செமையாக வருது அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் குல்தீப் யாதவுக்கு. கம் த ரைட் டைம் அவன் ஒரு கேம் மேட்ச் வின்னராக இருப்பான். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாதிரி குஷனில் பால் கையிலேருந்து எப்படி வருது, போலிங் எப்படி வருது, ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணி அவனை ஒரு நல்ல குக்கூனில் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பிலீஃபு. நீ எப்படி நினைக்கிறேன்? நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இது எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொன்னேன். குல்தீப் எப்படி போட்டான்? அர்ஷதீப் அண்ட் அர்ஷித் ராணா டிபேட்டு, ஷமி எல்லாம் நீயும் சொல்லு, போலிங் பற்றி பார்க்கலாம். Akshar Patel was close enough to get a hat-trick. Jadeja bowled well. For என்ன பொறுத்த வரைக்கும் the spinner who bowled better for India is Kuldeep. That is my assessment. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, when இந்த மாதிரி ஒரு பிச்சில் இதை நீங்க ஒத்துப்பீங்க, you should have one bowler who can beat the batsman in the air. ஒரு சில கூக்லிலாம் வெல் செட்டில்டு ஜேக்கர் அலிக்கும் ரிதாய்க்கும் புரியவே இல்லை. ஒரு 2 தடவை அப்படியே ஒரு ஸ்டம்பிங் கேட்டாங்க பாருங்க அம்பையர். பியூட்டிஃபுல் டு வாட்ச். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் குல்தீப் யாதவ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். I thought that I'm going to be the certainty in the team. All of a sudden there is a noise that is coming from Varun Chakravarti, who was also done exceptionally well. I had to play for my place to prove myself good enough. அப்படிங்கும் போது ஒரு 6 நீங்க சொன்ன மாதிரி டமா அந்த டெஸ்பரேஷன் இருக்கும். 5 விக்கெட் ஆல்ரெடி போயிடுச்சு ஆஷா. நீங்க பவுலிங் போட வரும்போதே 5 விக்கெட் போயிடுச்சு. நான் ஒரு 2 விக்கெட் எடுக்கலன்னா ஐயோ என்ன உட்காந்து வச்சிருவாங்களா, சரி நான் ஒரு விக்கெட் எடுக்கிறேன் அப்படி தூக்கி போற டமால் தூக்கி எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல 6 ஒரு நோ பால். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹர்திக் பாண்டியா நேரா வர்ற கேட்சா கையில விட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Kuldeep was the best. He was looking like picking up wickets every single ball he has bowled. He is going to trouble Pakistan and New Zealand and the future teams in semi-final and final. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Yes, Harshit Rana bowled exceptionally well. Yes, Harshit Rana picked up 3 wickets. But there is absolutely no brainer in warming Arshdeep Singh the bench என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு Arshdeep Singh has been someone who's doing the same job like Kuldeep is giving up strikes early upfront, be it T20, be it ODIs. அப்படிங்கும்போது what is the reason for you to change that plans to go for Harshit Rana? திருப்பி சொல்றேன், 3 விக்கெட் எடுத்துட்டு அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு மேனேஜ்மெண்டோட ஃபெய்த் that I am the right person. What is the reason for Arshdeep Singh warming the bench? Pakistan, Babar Azam has got plenty of weakness against left-arm seamers bowling the ball back to him. Rizwan has got lot of weakness for left-arm seamers, the ball coming back to him. அப்படிங்கும்போது Arshdeep Singh ஆடியே ஆகணும். எனக்கு அந்த லாஜிக்கே எனக்கு புரியல. 3வது இது பாத்தீங்கன்னா சைடு வகை எடுத்து சாப்பிட்டா பேசுற சரத் பாபு நடிச்சியாட மெயின் வில்லனே அவருதான்டா அப்படின்ற மாதிரி ICC அப்படின்றது டிஷர்ட்ல குத்திட்டீங்கன்னா அந்த ஆளு எனக்கு அந்த 5 விக்கெட் எடுத்தது நான் இல்லைங்க, அந்த 5 விக்கெட் எடுத்ததும் நான் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ICC டிராபினாலே ஒரு வேற துருவமா வந்து நிக்கிறாரு. நான் தான் சொல்லனே உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சமியும் ராணாவையும் ஆட விடுறாங்களாம். யாரு நல்லா போடுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள ரீட்டைன் பண்ணிட்டு மத்தவங்களை டிராப் பண்ணிட்டு ஹர்ஷதீப் சிங்கை நெக்ஸ்ட் மேட்சுக்கு எடுத்துட்டு வருவாங்களாம். யோ இதெல்லாம் என்னையா லாஜிக்? என்ன பொறுத்த வரைக்கும் இட் should be ஹர்ஷதீப் சிங் no matter what. சமி 5 விக்கெட் எடுத்தாரு, ராணா 3 விக்கெட் எடுத்தாரு. It should be ஹர்ஷதீப் சிங் whose name has to be written first in the playing 11. இன்னொன்னு வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய தடவை இது மாதிரி கூவினே இருக்கும். ஸ்பின்னர்ஸ் பெருசா இங்க விக்கெட் எடுக்க மாட்டாங்க துபாயில.
நான் ஸ்டாட்சியே உங்களுக்கு 2015 சொன்னேன். ஃபாஸ்ட் bowlers have picked up more wicket than spinners since 2015 போது நேத்து 2 டீம்லயும் விக்கெட் எடுத்தது யாரு? பேஸ் bowlers ஸ்பின்னர்ஸா? அப்படிங்கும் போது விக்கெட் டேக்கிங் பேஸ் bowler உங்களுக்கு அண்ட் ஆல்சோ எக்ஸப்ஷனல் டெத் bowlerன்றதுனால ஹர்ஷதீப் சிங் ஷுட் வாக் இன் டு த நெக்ஸ்ட் கேம். அதை அவங்க பண்ணலன்னா அவங்களுக்கே வச்சுக்கிற சூனியம் என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாட் எவர் செட் அண்ட் டன் இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஸ்குவாட் எடுத்துட்டா அந்த ஸ்குவாடை பேக் பண்ணி போறது தான் கரெக்டான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடெல்லாம் நான் பெருசா மாற்றவே மாட்டேன். எஸ் ஹர்ஷ்தீப் சிங் வந்திருக்கணும் நீ சொல்றியா, அது முதலே ஆடி இருக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஆகும் ஐசிசி டோர்னமெண்ட்ல, அது ரொம்ப இம்பேலன்ஸ் ஆயிரும். நீ இதான் ஸ்டார்ட்னு கிடச்சிச்சு எடுத்துட்டு போயிடு அப்படியே. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஹர்ஷ்தீப் சிங் நீ விளாட்லான்னு சொல்ற, கடைசி ஆடின ஓடிஐ காம்படிஷன்ல ஹர்ஷ்தீப் சிங் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு ஓடிஐ சீரிஸ் ஆனாங்க, லாஸ்ட் இங்கிலாண்டோட ஒரு ஓடிஐ சீரிஸ் ஆனாங்க, அதுலேயும் அவர் லாக்கு கிடையாது. ஹி வாஸ் அன் ஆப்ஷன் தான். ஸோ யார் ஆட போகிறாங்கிறது ஓப்பன் எண்டட் டிபேட்டாக தான் இருந்தது. அது என்ன காரணத்துக்கு சூஸ் பண்ணியிருக்காங்களோ, ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வந்துச்சுன்னா அன்லஸ் அண்ட் அன்டில் இன்ஜுரி ப்ரொவோகேட் பண்ணாலோ, இல்லை காம்பினேஷன் அடி வாங்கினாலோ, இல்லை டீம் சரியாக போலையோ சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய ஒரு இது கிடையாது. ஐ எம் நாட் அன் அட்வொகேட். பட் ஹேவிங் செட் தட் நான் உன்னோட வியூவை டெஃபினட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ அப்படியே பேட்டிங்க்கு மூவ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜெய் அஜய் விஜய் அப்படிங்கிற மாதிரி கில், விராட் அண்ட் ரோஹித் இவங்களோட ஃபார்ம் பயங்கரமாக இருக்கு, பயங்கரமான ஒரு டாப் 3ங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ரோஹித் சர்மா அந்த மோடை திருப்பி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆன் தி அதர் சைடு நம்ம பார்த்தோம்னா கில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்ம வாக்இன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்காட்டா எட் அனதர் 100 இஸ் அ ரன் மிஷின். இப்போதைக்கு ஓடிஐ டீமில் அவன் தான் அந்த க்ளூவாக நின்று வரான். அண்ட் அஃப்கோர்ஸ் விராட், நம்ம நேற்று லைவ் பண்ணும்போது ஒரு வியூவர் சொல்லியிருந்தாரு ரிஷாத் ஹுசைன் வர்சஸ் விராட். நம்ம 2 பேருமே சொன்னோம் ஐ டோன்ட் நோ ஹவு இஸ் கோயிங் டு ட்ரபிள்னு. கட் அடிச்சு பேக்வர்ட் பாயிண்ட்ல அவுட்டு. ஓகே, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ரோஹித், கில் அண்ட் தென் கோ டு விராட் கோலி. பிரசன்னா உன்னோட டேக். ரோஹித் சர்மா ஒரே டெம்ப்ளேட்ல தான் ஆஷா ஆடுறாரு. இஸ் ஜஸ்ட் டேக்கன் ஓவர் ஃப்ரம் வேரி லெஃப்ட் ஃப்ரம் ஐசிசி 2023 வேர்ல்ட் கப். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடி தான் வந்த உடனே டப்பு டிப்பின் அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, ஐ வாண்ட் டு டேக் த பர்டன் ஆல் ஆன் மை செல்ஃப் டு கெட் அ எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட். கில்லு ஒரு பக்கம் ஆட்டும். நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், 10 ஓவர்ல 69 ரன்னு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சி ஜெயிச்சாங்க. இஃப் எனிஒன் இஸ் டெல்லிங் தட் இட் இஸ் a convincing victory, I am sorry, I am going to debate on you on that. அந்த 10 ஓவர்ல 69 ரன் பெரியப்பா படையப்பாவா மாறலன்னா அது வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்தியா. இந்தியா தோத்திருக்க மாட்டாங்க. இட் would have been even more tougher-ன்ற நானு. அப்படிங்கும் போது பெரியப்பா அப்படிதான் ஆடணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, the love never ending story of பெரியப்பா scoring 40s in ICC tournament continue. யோ அதெல்லாம் சொல்லாதீங்க, அதுதான் வைட்டல். இப்ப இந்தியா வந்து இப்ப வர்மன் அப்பயே சொன்னா ஜெயிலர் நீங்க நெட்வொர்க் ரொம்ப பெருசு அப்படின்னு. அப்படிங்கும் போது அவ்வளவு பெரிய நெட்வொர்க் நம்பர் 8ல நீங்க ஜடேஜா வச்சுக்கிட்டு அப்புறம் ரோஹித் சர்மா டிஃபென்ஸ் ஆட சொல்றீங்க, பேட் சீசன் பண்ண சொல்றீங்களா, டாட்டு மேல டாட்டு வந்தே அப்படின்னு. சோ அவர் ஆடுறது கரெக்ட். கில்லு வந்து ஒன்னு சொல்ற பாருங்க, எடுத்த உடனே ரோஹித் சர்மாவும் ஆடும்போது he started complimenting him shot by shot. அதுக்கப்புறம் ஒரு 3 விக்கெட் விழுந்த உடனே ஒரு மெச்சூரிட்டி காட்டினாரு பாருங்க, தட் இஸ் கிளாஸ் ஃபார் மீ. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு செகண்ட் ஃபீல்டில் போயிட்டு அவர் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட கர்வ் பண்ணிட்டு யோ நான் கடைசி வரைக்கும் ஆடி நான் கில்லின்னு ப்ரூவ் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணார் பாருங்க. இட் இஸ் a பாசிட்டிவ் சைன் ஃபார் them. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட் வித் விராட் கோலி. இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாரு, ரிஷாத் ஹுசைன் வர்சஸ் விராட் கோலி பேட்டில் வில் பி குட் அப்படின்னு. ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறான் அவருக்கு. அவர் யாருன்னு தெரியல, ஜீனியஸ் அவரு. ஓகே, இப்ப எப்படின்னா இல்ல மச்சி நம்ம ஒத்துக்கிட்டோம், அவர் he got it correct, அந்த கிரெடிட்ட கொடுத்துடலாம். அவர் கரெக்ட், அவர் கரெக்ட். அவர் என்ன சொன்னாரு, ஐ எக்ஸ்பெக்ட் ரிஷாத் ஹுசைன் டு வின் த பேட்டில் அகேன்ஸ்ட் கோலின்னு சொன்னா அவர் கரெக்ட். 3 தடவை துண்டு தவறிச்சு என்ன, விராட் கோலி வில் கெட் த பெட்டர் அவுட் ஆஃப் ரிஷாத் ஹுசைன். துண்டுன்ற பேச்சுக்கே இல்ல, அது எங்கேயோ போச்சு, காத்துல அடிச்சுன்னு போச்சு 4ஆம் தர. ஏன்னா நான் என்ன சொன்னேன், நோ விராட் கோலி வில் கெட் த பெட்டர் ஆஃப் ரிஷாத் ஹுசைன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு லெக் ஸ்பின்னர் வராங்க. இப்ப நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி உட்காடுறேன். இப்ப பவுலர் கேக்குறான், சார் என்ன ஷாட் ஆடுவாரு, ஸ்வீப் அடிப்பாரா? ஸ்வீப் எல்லாம் அடிக்க மாட்டாரு. ரிவர்ஸ் அடிப்பாரா? இல்ல ரிவர்ஸ் அடிக்க மாட்டாரு. இறங்கி வந்து அடிப்பாரா? இந்த கடைசி 24 மாசத்துல ஐ திங்க் ஒரு 6 பால் தான் இறங்கி மிடான் மேல அடிச்சிருக்காரு. அப்ப என்ன ஷாட் ஆடுவாரு? கொஞ்சம் நீங்க வெளியில போட்டீங்கன்னா இந்த பாட்டம் மேன் பவர் வச்சு டமால்னு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒன்று அடிப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, அப்புறம் வந்து பேக் ஃபுட்ல போயிட்டு இப்படி ஃபிளிக் பண்ண பாப்பாரு ஷார்ட் மிட் டிக்கெட்ல. அப்படியா, சரி விடு, ஒரு ஷார்ட் மிட் டிக்கெட் வச்சுக்கோ, ஒரு ஸ்கொயர் லெக்கையும் ஒரு அந்த பக்கம் வச்சுக்கோ, 4 பேர் ஆஃப் சைட்ல வச்சுக்கோ. ஸ்வீப் அடிக்க மாட்டாருன்றல, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க மாட்டாருன்றல, வேற எங்க அடிக்கிறாருன்னு நான் பாக்குறேன்.
சோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜிய ஒரு கோட்டுக்கு அகைன்ஸ்டா எம்ப்ளாய் பண்றாங்க. இப்போ ஸ்வீப் அடிக்க மாட்டாரு. டீப் ஸ்கொயர் லெக் எனக்கு தேவையில்ல. ஸ்லாட் ஸ்வீப் அடிக்க மாட்டாரு. கவ் கார்னர் எனக்கு தேவையில்ல. எனக்கு ஸ்வீப்பர் கவர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுப்பேன். ஏன்னா இந்த பாட்டம் ஆர்ம் யூஸ் பண்ணி ரீச் பண்ணி டங்கேர் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிப்பாரு. இத ஒரே ஒரு ஷாட் தான் அவர் ஆடுறாரு. வேற எந்த ஷாட்டுமே ஆட மாட்டாருங்கும் போது அவரை ஸ்குவீஸ் பண்ணி அவுட் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ஒரு தியரி எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு தியரி எடுக்கிறாங்க. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். ரஷீத் அவுட் பண்றாரு என்ன, ஆடம் ஜம்பா அவுட் பண்றாரு என்ன, ரிஷாத் ஹுசேன் அவுட் பண்றாரு என்னன்னா, ஒன்னு டெக்னிக்கல், ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. இது நீங்களே ஒரு பேட்ஸ்மேன் அந்த காலத்துல சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். 5 டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிச்சிருக்கீங்க, பங்களாதேஷோட இப்ப கூட அடிச்சீங்க, உங்களுக்கே தெரியும். 6 சாரி ஆறுச்சாமி. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நீங்களே ஆடுறீங்க. ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் ஸ்பின்னரா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பாலரா இருக்கட்டும், ஒரே ஃபீல்ட வச்சு எனக்கு ஒரே மாதிரி போடுறான். நான் ஆடுறேன். என்னால பெனட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் அவுட் ஆறேன்னா என்ன யோசிப்பீங்க? என்னோட டெக்னிக்ல பிரச்சனை இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. ஓ இல்ல டெக்னிக்ல பிரச்சனை இல்லைன்னா யோசிப்பீங்க. ஓ என்னோட ஷாட்ஸ் எனக்கு வெரைட்டியே இல்ல. நான் ஒரே பக்கம் தான் அடிக்க பாக்குறேன். ஓ அத வச்சுதான் என்ன இது பண்றியா? ஐ அம் கோயிங் டு ட்ரை அண்ட் பிரிங் இன் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே ஸ்வீப் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த பால நீங்க கட்டே அடிக்க முடியாது. வேற வழியே கிடையாது. எவ்வளவு நேரம் தான் ஆடுவாரு? பேக் ஃபுட் போய் ஒரு கட் அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? ஸ்கொயர் லெக் உள்ள வச்சிருக்கான். ஒரு ஸ்வீப் அடிச்சு டாப் எட்ஜ் அவுட் ஆனா பரவாயில்ல. if I'm getting confidence and playing a sweep shot, that is going to be a victory for me. இல்லையா இறங்கி மிடான் மேல அடி அகைன்ஸ்ட் ஸ்பின் பரவாயில்ல. த்ரூ த லைன் வந்து இறங்கி மிடான் மேல அடி. நீ எதுவுமே பண்ண மாட்டேன்றன்னா இப்ப அடுத்த மேட்ச் அப்ரார் அஹமத் என்ன பண்ணுவாரு? அதே தான் பண்ணுவாரு. புஷ்டில் ஷாட் கொடுப்பாங்க இவர் வரும்போது. இதே ஃபீல்ட செட் பண்ணி நீ ஸ்வீப் அடிக்க மாட்ட, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க மாட்ட, என்ன பண்ற நான் பாக்குறேன் அப்படின்னு. சோ அவர் வந்து ஒரு கோட்டு. இப்ப நீங்க ஒரு சாதாரண புதுசா வந்து ஒரு சின்ன இன்டர்ஜெக்ஷன் தப்பா நினைச்சுக்காத. இன்னும் நீ வந்து கிரிக்கெட்டிங்கா நல்லா பேசும்போது தப்பா இன்டரப்ட் பண்ணும்போது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். யூ கேன் கண்டினியூ. எனக்கு ஒரு சின்ன கேள்வி எழும்புது. அதே மாதிரி ஒரு அப்சர்வேஷன். நீ ஸ்வீப் அடிக்க மாட்டே, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க மாட்டே, ஸ்டெப் அவுட் பண்ண மாட்டே, நீ சொல்ற இது மூணுமே நான் ஒத்துக்கல. அவர் இந்த 3 ஷாட்டுமே ஆட முடியும் அவரால். அந்த ஷாட் ஆட இப்போ நான் பாபர் ஆசம் பத்தி பேசியிருந்தேன். ஸ்வீப் அடிச்சு பெருசா நான் பாபர் ஆசம் பார்த்ததே இல்லை, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு பார்த்ததே இல்லை. பட் விராட் கோலி இதெல்லாம் அடிச்சு பார்த்துருக்கேன் நான். என்ன தெரியுமா ஆயிடுது? சம்வேர் டவுன் த லைன் எக்ஸ்பெக்டேஷனை பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஒரு ஸ்மைல் போயிடும். எனக்கு என்ன வேணும்னா, விராட் கோலி அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் ஆடும்போது அப்படி காலர் தூக்கி போட்டு ஒரு லைட்டா சிரிச்சுன்னு அந்த விவியன் ரிச்சார்ட்ஸ் பபுள் கம் மெல்லுவார்ல, ஒரு பபுள் கம்மை வாயில போட்டுக்கின்னு வந்து டங்கார் 4 ஷாட் ஆடணும். அவுட் ஆனா ஆயிட்டு போகலாம். இந்த கேம்ல அவுட் ஆறதுக்கு பயந்தா ரொம்ப கஷ்டம். அவுட் ஆனா ஆயிட்டு போறேன் அப்படின்னு 2 ஷாட் அடிச்சு ஒரு சந்தோஷமா ஜாயோட விளையாடணும்னு நான் எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான். ஆஷா, இப்ப நான் சொன்னது இந்த 24 மாசத்துல எவ்வளவு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காரு, எவ்வளவு ஃபிளாட் ஸ்வீப் அடிச்சிருக்காரு, அதுதான்டா எவ்வளவு சொல்றேன். ஸ்லாட் ஸ்வீப் அத நான் என்ன அடிச்சிருக்காரு. சொல்றேன்னா, அவுட் ஆயிடக்கூடாது, நான் பெர்ஃபார்ம் பண்ணிடணுங்கிற தன் மேலேயே பிரஷர் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்டா உழைக்க ட்ரை பண்றானோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அத பரவாயில்லன்னு விட்டு காலர தூக்கி விட்டு 2 வெயிடா 2 காது மேல பால. ஆஷா, அது வேலைக்கு ஆகாது ஆஷா. இது பைலிங் அப் டாட் பால்ஸ் தட் இஸ் புட்டிங் பிரஷர் ஆன் அததான் ஹிம். நானும் சொல்றேன். அக்ரி பண்றேன், ஒத்துக்கிறேன். இப்போ நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப ஹானஸ்டா நான் சொல்றேன். இப்ப விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப கம்மி தான். ஏன் அத வந்து நம்ம டிபேட் பண்ண கூடாதுன்னா 10 ஓவர்ல 70 வந்துருச்சு. உனக்கு 229 தான் டார்கெட். அவர் 40 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாலும் we should not be talking about the strike rate because the match is already in the pocket. ஒருவேளை 296 டார்கெட்டுங்கும் போது அவர் 38 பால் ஆடி 22 ரன் அடிச்சு இந்தியா 17 ரன்ல தோத்தாங்கன்னா வறுத்து எடுத்துருவாங்க அவரை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா at some point of time you are just getting into a shell unfortunately. நீங்க சொல்ற மாதிரி யோ அவர் வேர்ல்டு கிரேட்யா. அவர் அடிக்காத ரன்னு கிடையாது, அடிக்காத 100 கிடையாது. இஃப் யூ ஆர் கோயிங் டு புட் யுவர் செல்ஃப் அண்டர் பிரஷர், நான் ரன் அடிக்கணும், நான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு, வாட் அபவுட் தி யங்ஸ்டர்ஸ்? இஃப் யூ ஆர் கோயிங் டு புட் யுவர் ஓன் செல்ஃப் ஆன் பிரஷர், அதுக்கப்புறம் அதுல பேச்சே கிடையாது. அவர் மாதிரி ஒரு ஆள்ல அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. தப்புன்னு ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆறியா பரவாயில்லன்ற. பிகாஸ் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தப்புன்னு ஒரு ஷாட் ஸ்வீப் அடிக்கிறாரு, டாப் எட்ஜ் எடுத்து ஷார்ட் ஃபைட் லெக்ல கேட்ச். இஸ் எனிவன் கோயிங் டு டாக் அபவுட் இட்? இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 ஒண்ணுல வெளிப்பார்வை, இன்னொன்னு வந்து தன்னைத்தானே பாக்குறது இல்ல. நான் இப்ப என்ன மோர் கன்சர்ன்னா, மத்தவங்க நீ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கிரிக்கெட்டை வந்து உனக்காக மட்டும் விளையாடினா போதும், மத்தவங்களுக்காக விளையாட வேணாம். சம்டைம்ஸ் இட் கேன் பி வெரி ஓவர்வெல்மிங். நான் அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். அந்த ப்ரெஷருங்கிறது என்னது? தாமலே ஒன்று போட்டுக்கிறது, வெளியிலேருந்து ஒன்று வருது. வெளியிலேருந்து வர ப்ரெஷர் இனிமேல் irrelevant. என்னை பொறுத்த வரைக்கும் விராட்டை அச்சீவ் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. எனக்கு என்ன பார்க்கணும் ஆஸ் அ கிரிக்கெட்டிங் ஃபேன், ஆஸ் அ ஃபேன், விராட் கோலியோட பேட்டிங்கை பார்க்கணும். நான் வெளியிலேருந்து அந்த அந்த ஒரு ஹேட்டை போட்டு பார்க்கும்போது,
போடுறா பபிள் கம்ம, போடுறா தொப்பிய, வெயிடா 2 ஷாட்டு, அவுட் ஆனா போகுது. சி அதே நீ சொன்னல, ஸ்வீப் அடிச்சு டாப் ஏஜ் வாங்கி அவுட் ஆகுமான்னு கேட்டல்ல. ஏ அடிக்கிறேன்டா ஸ்வீப்பு, வந்தாது பார்த்துக்கலாம். கட்டி இழுப்போம். வந்தா மழை, போனா உஃப் அப்படின்னு ஊதுற மென்டாலிட்டி வந்துச்சுன்னா ஸ்வீப் படும். அதே மென்டாலிட்டில ஐயோ! அடிச்சா அவுட் ஆயிடுவோமா? அப்படின்னு நீ யோசிச்சனா கன்ஃபார்மா டாப் ஏஜ் தான் வாங்கும். எனக்கு ஐ வாண்ட் டூ சீ தட் ஜாய். அப்படி ஒரு சிரிப்போட முகத்துல சிரிப்போட அந்த ஒரு ஸ்மால் தெனாவட் இருக்குல்ல, அந்த தெனாவட்டோட போய் விளையாடுறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அத தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ரீஇட்டரேட் பண்றேன். நம்ம இழுத்துனே ஐ திங்க் வி ஆர் சேயிங் தி சேம் திங். நீ என்ன நடக்குதுன்னு சொல்ற, நான் என்ன நடக்கணும்ங்கிறத சொல்றேன். அவ்வளவுதான். எனிவே கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி போலாம். கேஎல் ராகுல் கேட்ச பிடிச்சிருந்தா கேம் இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் ஆப்வியஸ்லி கமிங் இன் வித் குட் ஃபார்ம் பட் டிட்ன்ட் வொர்க் டுடே. அக்ஷர் பட்டேலும் ஒரு ஆப்ஷன் எடுக்க பண்ணாரு. கரெக்டான மேட்ச் அப் ஆப்ஷன் தான். கூகுளிய பிக் பண்ணல, அவுட் ஆயிட்டாரு. பட் கேஎல் ராகுல் அண்ட் கில் ஃபினிஷிங் த நாக். யுவர் ஃபைனல் க்ளோசிங் தாட்ஸ் ஆன் வேர் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப்டர் திஸ் கேம். இந்த கேமுக்கு அப்புறமா எல்லாரோட ஃபார்ம் எப்படி இருக்கு, இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருந்தது ஓவராலாங்கிறத மட்டும் சொல்லி ராப் அப் பண்ணிக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிதான் ஆடுவாரு. அவரும் இஸ் கோயிங் டு பி an attacking batsman. Don't expect இந்த 3.86 an over இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் want to play that way only. ரோஹித் சர்மா will play that way only. அதனால வந்துட்டு நீங்க இதுல என்னடா அது இப்ப 229க்கு 46 ஓவர் ஆடிருக்காங்களே, எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ் ஸ்ட்ரெச்ட் இந்தியா ஃப்ரம் 36 for 5 to 229. ஒரு 70 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்ப எப்படி வச்சிருப்பாங்க, ஏய் இது கொஞ்சம் அவ்வளவு ஈஸியா இருக்காது போல இருக்கு தம்பி, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கப்பா, கொஞ்சம் பார்த்து ஆடணும். அதே மாதிரி டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டா ஜெயிச்சிடலான்ற பிசினஸ் எல்லாம் கிடையாது. 36 கஞ்சனே வச்சிருப்பாங்க. இது எல்லாம் நச்சு அப்படிதான், டாஸ் ஜெயிச்சு போலிங் போட்டா சுருட்டிடலாம். இல்ல தம்பி, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆடுறதுக்கு. அந்த இந்த டயத்துல வந்து டியூ எல்லாம் பெருசா வரல, இந்த கூல் பிரீஸ் வந்தது. நான் திருப்பி என்ன சொல்லுவேன், ஸ்டில் இட் இஸ் நாட் சேலஞ்சிங் வெரி பிக் வே டு பேட். ஆனா இட்ஸ் நாட் ஈஸி டு பேட் ஈதர். அதை தான் நான் சொல்லுவேன் ஒழிய, இட்ஸ் ஈக்குவல் பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால்ன்றதுனால இது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸசைஸ் அஹெட் ஆஃப் பாகிஸ்தான். ஈஸியா உங்களுக்கு அடிச்சு தூக்கி இருந்தாங்க, கபிலா இறங்கி ஏடுறான்னு அடிச்சிருந்தாங்கன்னா அப்படியே தெனாவுட்டா பாகிஸ்தானோட போயிருப்பாங்க. இப்ப எப்படி வருவாங்க, இல்லப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆடணும், யூ ஹேவ் டு ஷட் தி ஷாப். பாகிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு குவாலிஃபிகேஷன். அவன் 2 தோத்துருவான், க்ளோஸ் ஆயிடும்ன்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தட் பங்களாதேஷ் has stretched India to this level. Well done to Bangladesh and well done to India too. வெல் பிளேட் டு பங்களாதேஷ். என்னோட தரப்புலேருந்து கூட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிச்சை பற்றி சொன்னேன், கட் கிராஸை பற்றி உங்களுக்கு சொன்னேன், காஞ்ச புல்லை பற்றி, பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, பேட் அண்ட் பால் கான்டெஸ்ட் இருந்தது, ஒன் டே கிரிக்கெட் பார்க்க பெட்டராக இருந்துன்னு ஃபீல் பண்ணேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஸ்ட்ரெச் வந்து சைடு வகுடு எடுத்த சரத் பாபு பற்றி பேசினார், ஹர்ஷ்தீப் சிங் பற்றி பேசினார், விராட்டை பற்றி பேசினார். பேட்டிங் போலிங் ஈக்குவல் தரப்பில் வே இன் பண்ணியிருக்கோம். இதை பற்றிலாம் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. நிறைய ஹீட்டட் டாபிக்ஸ் பேசணும். இதெல்லாம் தவிர என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனல் டிபார்ட்டிங் தாட்ஸ், இந்த பிளாக் பஸ்டர் கான்டெஸ்டாக பில்டு பண்ணுற இந்த இந்தியா பாகிஸ்தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டரே இல்லை. இந்தியா கோயின் வித் ஃபேவரட்ஸ், இந்தியா கோயின் அஸ் ஃபேவரட்ஸுங்கிறதா என்னோட கருத்து. அஃப்கோர்ஸ் ஆல் செட் அண்ட் டன் கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ், என்ன வேணால் நடக்கலாம். அப்படிங்கிற இந்த கருத்தோட அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆன் திஸ் கேம் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷோட ரிவ்யூவை முடிச்சுக்கிறோம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.